மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். ஏன் இவ்வளவு வேகமா சொல்லிட்டு இருக்கேன்னா, மூட்டு வலியால் முனகக்கூடியவர்களுக்கான பதிவு தான் இது. அதனால வேகமா சொல்றேன். ஐயா கவலைப்படாதீங்க, அங்க பாருங்க முழங்கால் ஆபரேஷனுக்கு வந்துருச்சு, மூட்டுல வலி வந்துருச்சு. மூட்டுல வலி வந்துட்டாலே வீட்டுல வலி வந்த மாதிரி நிம்மதியே போயிடும். ஏன் வலி வருது அப்படின்னா, அதுக்கு என்ன வழி அப்படின்னா, சிறப்பு வழியை இப்ப சொல்லிடுறேன். மூட்டு வலி உடனே தீரணும், முழங்கால் வலி உடனே தீரணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு மருந்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்றீங்க. மூட்டு வலி உடனே தீர்றதுக்கு ஒரு அற்புதமான மருந்து சொல்றேன். அது ஒரு சரக்கு தான், கடை சரக்கு தான் சொல்றேன். அருமையா நீங்க உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ஓமம் 2 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் மிளகு, கருமிளகு, 2 ஸ்பூன் சுக்குத்தூள், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் 100 மில்லி ஒரு ஆளுக்கு தான் சொல்றேன். போட்டு நல்லா இடிச்சு போட்டு காய்ச்சிடணும். அதில் கடைசியா என்ன பண்ணணும், பிரண்டை, இவ்வளவு நீளம் பிரண்டையை கொண்டு வந்து, பச்சை பிரண்டையை கொண்டு வந்து இடிச்சு அதில் போட்டுடணும். நல்லா காய்ச்சணும். அதில் 2 இலை, 300 ml தான் நான் சொன்னது. அதை பார்த்தீங்கன்னா இதே மூழ்கி நல்லா பார்த்தீங்கன்னா கொதப்பா இருக்கும். கொஞ்சம் தான் வரும் தைலம், அதை மறந்துடக்கூடாது. நீங்க அதிகமாக வேணா 1/2 லிட்டர் விட்டுருங்க எண்ணெயை. 3 எண்ணெயும் சேர்ந்து 1/2 லிட்டர் சேர்த்து விடுங்க. சம அளவு தான் இருக்கணும் எல்லாமே. அதுல 1/2 லிட்டர் எண்ணெய் கூட போடுங்க. அதுல 3 இலை வெள்ளரிக்காய் இலை போட்டு நல்லா முருகை காய்ச்சிருங்க. நல்லா தைல பதமா காய்ச்சணும். நல்லா காய்ச்சணும். 1 மணி நேரம் காயணும். அது பார்த்தா சுண்டி பாதி எண்ணெயா நிற்கும். நல்லா கருகிரும் உள்ள இருக்கலாம். அதை அப்படியே வடிச்சு வச்சுக்கோங்க. வெது வெதுப்பா ஆக்கி முட்டி வலி, முழங்கால் வலிக்கு தடவுங்க. உடனே கேட்கும், உடனே கேட்கும் வலி. சரியா? இது ஒரு வழி. அப்புறம் கருணைக்கிழங்கு தொடர்ந்து எடுக்கிறது ஒண்ணு. அது முன்னே பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இதுக்கும் சொல்றேன். உள்ள சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து ஒன்று சொல்றேன். அதையும் நீங்க தயார் பண்ணி உள்ளேயும் சாப்பிடலாம். சுக்கு, தோலை தோல் நீக்கின சுக்கு. எப்படி தோல் நீக்குவீங்க? சுண்ணாம்பு தடவி விளக்குல வாட்டி அதை சுத்தம் பண்ணி தூள் பண்ணி வச்சுக்கணும். அதான் சுண்ணம். சுண்ணம் தடவி சுத்தம் பண்றது. சுக்க சுத்திகரிச்சிடணும். அந்த பவுடர் அது ஒரு 50 கிராம். 50 கிராம் சுக்கு தூள் வச்சுங்க. மிளகு தூள் 50 கிராம். திப்பிலி தூள், அரிசி திப்பிலியே சூடு பண்ணி வச்சுக்கணும். அது 50 கிராம். இது 3ஐயுமே போட்டு எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா ஃபுல்லா வறுத்தரணும். நல்லா வறுத்தரணும். கம்மன் இருக்கும். நல்லா வறுத்துட்டு இதுல பனங்கள் கண்டு போட்டுறணும். பனங்கள் கண்டு போட்டு இதை என்னன்னு கேட்டா, லேசா இதுல 1/2 டம்ளர் தண்ணி விட்டுறணும். பனங்கள் கண்டு எவ்வளவு போடணும், சம அளவு. இந்த 3 சேர்ந்தா எவ்வளவு இருக்கும், 50 கிராம், 150 கிராம், 200 கிராம் பனங்கள் கண்டு போடணும். 300 கிராம் கூட போடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா தைல பதம் இனிப்பு வேணும்ல. 300 கிராம் பனங்கள் கண்டு போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சுங்க. அது கொதிக்க தண்ணி விட்டு காய்ச்சிருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லேகியம் மாதிரி. அதான் லேகியம். தண்ணி விட்டு காய்ச்சும் போதே இப்ப என்ன செய்யணும், முதல்லயே நெய்யை விடக்கூடாது. இப்ப நெய் விடணும். அதுல நெய் விட்டு கிண்டிங்கன்னா பக்கா லேகியம். அதுதான். அதை அப்படியே நல்லா கிண்டி எடுத்து வச்சுங்க. தண்ணியெல்லாம் அதில் சுண்டிடும். நல்லா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய், பாதி நெல்லிக்காய் அளவு தான், காலையில மாலையில. மூட்டு வலியெல்லாம் இருந்தாலும் தெரியாம வலி. 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். ஆனால் இது சாப்பிடும்போது மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது, மீன், மட்டன் எதுவும் சாப்பிடக்கூடாது.
இதெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நான் ஆட்டுக்கறி தின்னுட்டு அரை கிலோ ஆட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு 5 முட்டையை சாப்பிட்டு முட்டையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு, மூட்டு வலியை எடுக்கவே முடியாது. வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அதாவது மண்ணுக்கு கீழ் மூட்டு வலி உள்ளவர்கள் மண்ணுக்கு கீழ் உள்ள உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, கருணைக்கிழங்கை தவிர. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாழைக்காய் அவர்களுக்கு ஆகாது, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு சொல்றேன். தற்சமயம் அந்த 48 நாள் மட்டும்தான், அப்புறமேல பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்க இதை செஞ்சு வச்சுக்கிட்டு, அதாவது கொட்டைப்பாக்கு அளவு போட்டா கூட போதும். வெந்நீர் குடிக்கணும். ஆனால் நிறைய அதை அந்த லேகியத்தை சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கணும், தொடர்ந்து வெந்நீர் குடிக்கணும். குளிக்கிறது வெந்நீர்ல குளிக்கணும். நான் சொன்ன எண்ணெயை தடவிட்டு இருக்கணும். வெளியில எண்ணெய் பூச்சி, உள்ள இது, இவ்வளவுதான் சிம்பிள் மருந்து. 48 நாட்கள்ல மூட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை. எதுக்கு? உங்க முழங்காலுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. நல்லா இருக்கனே, ஆகா மாடிப்படியெல்லாம் குடுக்கணும்னு ஓடுறனே அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நடக்கும். இதை செஞ்சு பாருங்க. ஆகவே அன்பர்களே, இதை செய்யும்போது நான் சொன்ன பத்தியமும் கரெக்டாக இருக்கணும். இது மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் ஆகாது, மண்ணுக்கு கீழே விளையிற ஐட்டங்கள் ஆகாது. இதெல்லாம் பார்த்துங்க. இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.